இந்த வீடியோவில் நமக்கு தேவையான ஃபோல்டரை மல்டிபிள் டைம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் மெயின் ஃபோல்டரோட நேம் மட்டும் வச்சு அதுக்குள்ளே இருக்க சப் ஃபோல்டரு நிறையா க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மெயின் ஃபோல்டரோட நேமும் நம்மளே டிஃபைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப் ஃபோல்டரோட நேமும் நம்மளே டிஃபைன் பண்ணி எக்ஸாக்டாக எவ்வளோ ஃபோல்டர் வேணுமோ அவ்வளோ ஃபோல்டரும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா நியூன்னு கொடுத்து நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். இதுமாரி ஒன்றுக்கும் நிறையா ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்கு ஏற்ற மாரி நிறையா ஃபோல்டர் நமக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் மேனுவலாக நம்ம க்ரியேட் பண்ணி நேம்லாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம இது பண்ணாமல் ஒரு சின்ன ப்ரோக்ராம் வச்சு எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராமிங்னா நம்ம நீங்கள் படிக்கணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் சொல்கிறத வச்சே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட் பேட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கங்க. நோட் பேடில் இந்த கோடிங் வந்து காப்பி பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடிங் காப்பி பண்ணிக்கங்க. இந்தமாரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் என்னென்னா சப் கவுண்ட் அப்படின்ட்டு இருக்குது. சப் கவுண்ட்டுன்னா ஒரு மெயின் ஃபோல்ட்ரு. இப்போ இந்த மெயின் ஃபோல்டரோட நேம் வந்து இப்போ ஹச்ஆர்னு எனக்கு ஃபோல்டர் க்ரியேட் ஆகணும். சேல்ஸு, டெக்கு, அக்கௌண்ட்ஸு, சப்போர்ட்டு அப்படின்னு எனக்கு எல்லாமே செப்பரேட் ஃபோல்டர் வரணும். அந்த செப்பரேட் ஃபோல்டருக்குள்ளே எனக்கு ஒரு 20 ஃபோல்டர் வேணும். இந்தமாரி ஒன்றும் இப்போ ஹச்ஆருக்குள்ளே 20 ஃபோல்டரு, சேல்ஸுக்குள்ளே 20 ஃபோல்டரு, டெக்குக்குள்ளே 20 ஃபோல்டரு, அதுமாரி எனக்கு ஒன்றுக்குள்ளேயும் 20 ஃபோல்டர் வேணும் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம் வந்து சொல்லுது. ஸோ உங்களுக்கு இது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 20 வேணால் நான் ஒரு இந்த 5ன்னு வச்சுக்கிறேன். நான் அப்போ தான் வீடியோக்கு வந்து காட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ மெயின் ஃபோல்டரோட நேம் மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஆனால் சப் ஃபோல்டர் வந்து நீங்கள் நார்மலாக எத்தனைங்கிறது மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த சப் ஃபோல்டரோட நேமும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபோல்டர்னு இருக்குது. ஸோ சப் ஃபோல்டர் வந்து உள்ள ஃபோல்டர்னு தான் வரும். ஸோ ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்தமாரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சேவஸ்ன்னு இருக்கும். சேவஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்தமாரி வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் க்ரியேட் ஃபோல்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணணும். இந்த நேம் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டாட் வச்சு BAT அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துக்குங்க. சேவ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிரும். இப்போ கீழே எடுத்துலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஃபோல்டர் க்ரியேட் ஆகணும், இந்த ஃபோல்டரை தான். ஸோ இப்போ நான் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் இந்தமாரி ப்ரோக்ராம் ரன் ஆகும். ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூன்னு. ஸோ அதை நீங்கள் ஏதோ ஒரு கீ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரோக்ராமில் இந்த இதெல்லாம் காமிச்சதில் பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் அந்த ஃபோல்டர் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்னென்ன ஃபோல்டர் மெயின் ஃபோல்டரை டிஃபைன் பண்ணுமோ அது ஹச்ஆர், அக்கௌண்ட்ஸு, டெக்கு, எல்லாமே வந்திருக்கு. இதில் வந்து 5 ஃபோல்டர் இருக்குது. 5 ஃபோல்டரும் நமக்கு இங்கே வந்து ஷோ ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே இருக்க சப் ஃபோல்டரு 5, ஃபோல்டரோட நேம் 5 ஃபோல்டர்னு இருக்கணும். ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் 1, 2, 3, 4 இருக்குது. அதுக்குள்ளே எது இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹச்ஆரில் பார்த்தீங்கன்னா அதுலேயே 5 ஃபோல்டர் இருக்கும். சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் 5 ஃபோல்டரு. ஸோ நீங்கள் எந்த செக் பண்ணாலும் நம்ம ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாரி 5 ஃபோல்டர் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரோட நேம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால இதிலே பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து சிலம்பு அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைல் போயிட்டு சேவஸ் கொடுத்துருங்க. இதே ஃபோல்டர்லேயே எனக்கு வேணும் அப்படிங்கிறனால இதிலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக டாட் BATன்னு மட்டும் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி வருது. ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ மறுபடியும் இது வந்துருச்சு. ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு மறுபடியும் டபுள் டாப் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ எல்லாமே இப்போ எரேஸ் ஆயிரும். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா டபுளாக வந்துருச்சு. இப்போ சிலம்புங்கிறது சிலம்பு 1, 2, 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உள்ளே இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே மாறிடுச்சு. மொத்தம் 10 ஃபோல்டர் ஆச்சு. ஆல்ரெடி ஃபோல்டர் இருந்தது. அந்த ஃபோல்டரோட சேர்த்து சிலம்புங்கிறது கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு
சப் ஃபோல்டர்லேயே மெயின் ஃபோல்டர் ஒன்று தான், ஆனால் சப் ஃபோல்டரோட நேம் மட்டும் வேறு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் மறுபடியும் இதை எரேஸ் பண்ணிவிட்டு வேறு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் மறுபடியும் 15 மாறிடும். ஸோ ஒவ்வொரு ஃபோல்டரோட கவுண்ட்டு இப்போ அந்த அடுத்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு ஒரு 4 தான் வேணும் அப்படின்னா, அடுத்த நேம் வந்து ஜீவாப்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து 4 தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாரி இதை சேவ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா 4 ஜீவாங்கிறது மட்டும் அதில் வந்துடும். இதில் சேவ் பண்ணி பார்க்கலாம். .bat சேவ் கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு ரன் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜீவாங்கிறது 4 ஃபோல்டர் மட்டும் தான் வந்திருக்கு. அப்புறம் சிலம்புங்கிறது 5, ஃபோல்டருங்கிறது 5. ஸோ இதுமாரி எத்தனை ஃபோல்டர் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து மெத்தட் 1. நான் டெலிட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து மெத்தட் 2 பார்க்கலாம். இது வந்து மெத்தட் 2. இதில் என்னென்னா இப்போ மெயின் ஃபோல்டரோட நேமு இப்போ ஹச்ஆர் சேல்ஸு அப்படிங்கிறது. இப்போ சப் ஃபோல்டரோட நேமும் நான் வந்து வேறு மாரி டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ டாக்குமெண்ட்ஸ்னு வேணும். ஹச்ஆருங்கிற ஃபோல்டருக்குள்ளே டாக்குமெண்ட்டு, இமேஜ், வீடியோ, பேக்கப்பு. சேல்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே டாக்குமெண்ட், இமேஜ், வீடியோ, பேக்கப் அப்படின்னு எனக்கு வரணும். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராமில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபைல்னு கொடுத்து சேவஸ் கொடுங்க. கொடுத்துட்டு .bat கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்தமாரி சேவ் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் இதை டபுள் டாப் பண்ணிங்கன்னா போதும். அதேமாரி தான் ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. இதுமாதிரி 2 ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கப் இந்த ஃபோல்டர் எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் சப் ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். இதில் எதுவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு நிறைய ஃபோல்டர் வேணும்னாலும் இதிலே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். மெயின் ஃபோல்டரோட நேம் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் கமா கொடுத்தீங்கன்னா போதும். கமாலில் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியதான். சிலம்பு, கமா, ஜீவா, வருண் இந்தமாரி டைப் பண்ணுறீங்க. அவ்வளோதான். நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ணால் போதும். இதுலேயும் அதுமாரி தான். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா இப்போ பிடிஎஃப் அப்படின்னா எனக்கு அந்த ஃபோல்டர் வேணும் அப்படின்னா நான் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஜஸ்ட் நீங்கள் இது வந்து சேவஸ் கொடுத்துட்டு .bat கொடுத்து சேவ்னு கொடுத்துருங்க. அந்த ஃபைல் இங்கே வந்துடும். ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபோல்டர் என்னென்ன கொடுத்தோமோ சிலம்பு, ஜீவா, வருண் எல்லாம் வந்துருச்சு. இப்போ வருணுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம பிடிஎஃப்ங்கிறது இருக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா பிடிஎஃப்ங்கிற ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் அந்த கோடிங்கே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நீங்களே கோடிங் இல்லாமல் நீங்களே வந்து சூப்பராக கற்றுக்கலாம். நீங்கள் இந்த ஜஸ்ட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா போதும். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாவே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோல்டரை கஸ்டமைஸ் பண்ணி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.